ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்மளுடைய டிஎன்பிசி ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டான டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, 60 டேஸ் தான் இருக்குது. டிஎன்பிசி குரூப் 2க்காக 2025 60 டேஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து சயின்ஸ் ஓகேங்களா. இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 டேஸ்ன்றத விட 10 டேஸ்ன்னு டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா. 10 டேஸ்ன்னு டார்கெட் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து பேலன்ஸ் இருக்கிற 10 டேஸில் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றின ரிவிஷன்ஸ் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன படிக்கணும்னா நம்மளோட எஸ்சிஆர்டி புக்ஸ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இது எல்லாமே படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து மினிமம் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நான் வந்து போடுறேன். அதோடைய ஆப்ஷன்ஸும் ப்ளஸ் வந்து அதோடைய கொஷின்ஸையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு வீடியோவும், அப்புறம் வந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்னால் தினமணி இந்துவோட கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸும் வந்துடுது. அந்த வீக்கோட சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அது எல்லாத்தோட ரிவிஷனும் ப்ளஸ் வந்து எம்சிக்யூவை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. எம்சிக்யூ நம்ம இது பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 60 டேஸில் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜியாகிரஃபி வந்து ஒரு நல்லாயிருக்கும், நம்மளுடைய ரெகுலராக நம்ம லைஃப் கூட நம்மளுக்கு பிடிச்ச நம்ம டெய்லி பார்க்குற விஷயத்தோடு கனெக்ட் ஆகும். அதனால் வந்து நான் ஜியாகிரஃபி வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஜியாகிரஃபியை வந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் வந்து எல்லாருமே பண்ணுவாங்கல்ல, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து லெஸ் வெயிட்டேஜ், பாலிட்டி, எக்கனாமிக்குமே ஹை வெயிட்டேஜ், அது மாதிரிலாம் இல்லாமல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளோட இப்போ வந்து நெக்ஸ்ட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஜியாகிரஃபியை வந்து 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தம் ஜியாகிரஃபியில் வந்து 51 லெசன்ஸ் வந்து இருக்குது. நம்ம 10 டேஸில் வந்து 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 5 to 6 லெசன்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸு ப்ளஸ்ஸு அதே மாதிரி ப்ளஸ் லெசன்ஸையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து டீகோட் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம். அதோடு வந்து அன்றைக்கி டேக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் டெய்லி வந்து 20 கொஷின்ஸையும் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் சிசேட் இது நம்மளுடைய ஆப்டிடியூட் அதுவும் வந்து நம்ம சேர்த்து வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நம்ம டைம் கிடைக்கும் போது ஆப்டிடியூடுக்கு 1 ஹவரும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1 ஹவர் நான் அனலைஸ் பண்ணி போட்டுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து லெசன்ஸை வந்து டீகோட் பண்ணி படிக்கிறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்னும் வந்து 60 டேஸ் இருக்குது. 60 டேஸில் வந்து ஆகஸ்ட்டு 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. 10 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஓகேங்களா. கம்ப்ளீட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான வந்து நோட்ஸ் வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். ஓகே. அடுத்தது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஜியாகிரஃபி 10 டேஸ்னால் அடுத்த 10 டேஸில் வந்து பாலிட்டி படிக்கும்போது ஜியாகிரஃபியும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்ம வந்து படித்ததுக்கான யூஸே இருக்கும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அது படித்ததே பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து ஆகஸ்ட் 1லேருந்து நம்மளோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.